இந்த வேத ஆராய்ச்சியை எடுக்கும்படி அடியனுக்கு பலன் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. அதே போல இந்த வாய்ப்பை அடியனுக்கு நல்கின சபையின் மூப்பர்களுக்கு நான் ஆண்டவருடைய அன்பின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட வண்ணமாக மலை பிரசங்கம் என்கிற அந்த தலைப்பிலே இந்த வேத பாடத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த மலை பிரசங்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அல்லாமல் மற்ற சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 5, 6, 7 அதிகாரங்களிலே இது மிக தெளிவாக அது கோர்வையாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லும் போது இது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மட்டுமல்லாமல் அநேக உலகத்தின் தலைவர்களும் பிரபலமானவர்களையும் ஒரு ஈர்த்த பகுதியாக இருக்கிறது. அதிலே நாம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாத்மா காந்தியடிகள், நம்முடைய தேசத்தந்தையாகிய மகாத்மா காந்தியடிகள் இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாய் ஈர்க்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தீமைக்கு தீமை செய்யாதே, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, இப்படிப்பட்ட வேத வசனங்கள் அவரை அகிம்சை பாதைக்கு அது இழுத்து சென்றதாய், அவர் அகிம்சையை தன்னுடைய ஆயுதமாக அவர் பயன்படுத்தியதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மலை பிரசங்கமும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையுமாய் இருக்கிறது. இதுல முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிப்போம் என்று சொன்னால் பிலமத் பிரதரன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிரதரன் திருச்சபையார் தான் அவருக்கு முதலாக வேத புத்தகத்தை அவருக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார்கள். அவர் அதை படித்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் அவரை அதிகமாய் ஈர்த்தது. அந்த மலை பிரசங்கம் அவரை அகிம்சை பாதைக்கு நேராக வழி நடத்தியது என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அதே போல புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் என்று சொல்லக்கூடியவர் மலை பிரசங்கத்தினாலே ஈர்க்கப்பட்டு அவர் இப்படியாக ஒரு நூலை எழுதியிருக்கிறார். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்ற நூலை அவர் எழுதினார். இந்த நூலும் கூட இந்த மலை பிரசங்கத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல். இந்த நூலை அவர் வாசித்த போது இன்னும் இந்த நூலை அருமையான நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் வாசித்த போது அவர் இன்னும் அதிகமாக மலை பிரசங்கத்தால் ஈர்க்கப்பட்டவராக, அவரை அதிகமாக சிந்திக்க தூண்டினதாக இருந்தது. அதே போல மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய சிவில் உரிமை போராளி, அவர் நிறவெறிக்கு எதிரான தன்னுடைய அகிம்சை போராட்டங்களுக்கு மலை பிரசங்கத்தினுடைய அன்பு கொள்கையே ஆயுதமாக பயன்படுத்தினார் என்று சொல்லி வரலாற்று சுவடுகள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நம் எல்லாரும் அறிந்த ஒரு அறிவாளர், அவர் மலை பிரசங்கம் போதனைகள் என்னை நான் அதை அதிகமாய் மதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். அதே போல கார்ல் சாண்ட்பர்க் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற அமெரிக்க கவிஞர் மலை பிரசங்கத்தை மனித வரலாற்றின் மிகச்சிறந்த மற்றும் ஆழமான அறநெறி உரைகளில் ஒன்று என்று சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். அதே போல தமிழ் இலக்கிய வரலாற்றை நாம் எடுத்து
படிக்கும்போது நாம் எல்லாரும் அறிந்த கவியரசர் கண்ணதாசன் அவர் மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவர் இந்திய எழுத்தாளர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருதான சாகித்ய அகாதமி விருதை பெற்ற ஒரு நபர். அது மாத்திரமல்ல, ஆரம்ப காலகட்டங்களிலே தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக ஆக்கப்பட்டு சிறப்பு பெற்றவர். அவர் வேதத்தை படிக்க நேரிடும் போது அவர் மலை பிரசங்கத்தால் அதிகமாக ஈர்க்கப்பட்டார். அதன் விளைவாகத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை, அந்த சரித்திரத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களை அதிகமாக அவர் படித்தார். அப்படி அவர் படித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசியாக எழுதின நூல் இயேசு காவியம். அதற்கு பின்பதாக அவர் வாழ்க்கையில எதையும் எழுதவில்லை. அதற்கு பின்பதாக அவர் காலமானார். ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவர் இயேசு காவியம் ரட்சிக்கப்பட்டு எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் கடைசியாக எழுதும் போது அந்த இயேசு காவியம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தெளிவாக அவர் எழுதியிருக்கிறதை நாம் அதை படிக்கும் போது வாசிக்க முடியும். இப்படியாக சொல்லிக்கொண்டே போனால் உலக அறிஞர்களையும் தலைவர்களையும் அநேக இலக்கியவாதிகளையும் அதிகமாக ஈர்த்த ஒரு வேதத்தினுடைய பகுதிதான் இந்த மலை பிரசங்கம். அநேகர் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு பகுதிதான் இந்த மலை பிரசங்கம். இதனால் ஈர்க்கப்பட்ட அநேக அறிஞர்கள் கூட இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு உபதேசம் மாத்திரமல்ல, இது உலகத்திற்கான ஒரு உபதேசம், உலக மக்கள் எல்லாருக்குமான உபதேசம் என்று அநேகர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அநேகர் இதை தன்னுடைய வாழ்க்கையிலே, காந்தியடிகள் போன்று அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக கூட இருந்தார்கள். அவர்கள் விசுவாசிகள் அல்ல, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மலை பிரசங்கத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி பல பிரபலமான நபர்களை ஈர்த்த இந்த மலை பிரசங்கம் இன்றைக்கு விசுவாசிகளால் அதிகமாக தியானிக்கப்படாததாகவும் பின்பற்றப்படாததாகவும் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. நான் இதை தியானித்த போது கடந்த நாட்களிலே நான் இதை ஒரு வேத பாடமாக, பைபிள் ஸ்டடியாக எடுக்க வேண்டும் என்று நான் தியானிக்கவில்லை. மாறாக மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்த போது இந்த மலை பிரசங்கம் அதிகமாய் என்னையும் ஈர்த்தது. எனவே இதை அதிகமாய் தியானித்தேன். அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய காரியமெல்லாம் இந்த 3 அதிகாரங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 5, 6, 7 அதிகாரங்களை ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் முழுமையாக பின்பற்றி இருந்தது என்று சொன்னால், உண்மையாகவே இந்தியாவை இயேசுவுக்கு நாம் சொந்தமாக்கி இருப்போம். நாம் அதை பின்பற்றாத காரணத்தினால்தான் இயேசு கிறிஸ்துவை அநேகர் அறிந்து கொள்ள இல்லை என்று நான் நம்புகிறேன். இந்த ஒரு கிறிஸ்தவன் இந்த 3 அதிகாரங்களையாவது முழுமையாக பின்பற்றினால் அநேகின் மூலியமாக கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வந்து சேர்க்க முடியும். அநேக ஆத்துமாக்கள் அது நரகத்திற்கு செல்கிறதை நாம் தடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த வசனங்கள் அவ்வளவு அருமையாய் இருக்கிறது தியானிக்க. அப்படியாக இன்றைய ஞானுடைய தியானத்திற்கு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 5வது அதிகாரத்தின் முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய் சாட்சியாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த 12 வசனங்களில் இருக்கக்கூடிய இந்த பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களை beatitude என்று சொல்லுகிறார்கள். இதை குறித்து ஏற்கனவே அருமையான என்னுடைய சகோதரன் லார்ஸ் தம்பி ஏற்கனவே செய்தியாக அவர் பேசி இருக்கிறார். இருந்தாலும் சில காரியங்களை அதிலிருந்து நாம் திருப்புதல் செய்வது போல, ஒரு ரிவிஷன் போல, இதை பலமுறை நாம் வாசித்திருப்போம். இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தியானத்தின் அடிப்படையில இவைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வசனம் 1 மற்றும் 2வது வசனங்களை நாம் வாசிக்க வேண்டாம். இந்த 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த உபதேசம் யாருக்கு என்று சொல்லி சில கருத்துக்கள் இருக்கிறது. சில வேத வல்லுநர்கள் இது சீஷர்களுக்கு உபதேசித்தார் என்று சொல்கிறார்கள். மற்றும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே கூடி வந்த மக்களுக்கும் அவர் உபதேசித்து சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த மலை பிரசங்கம் முடிந்த பின்பதாக நாம் பார்க்கிற வண்ணமாக அநேக மக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மலை பிரசங்கத்திற்கு பின்பதாக தான் ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். அப்படியாக அநேக மக்கள் அங்கே அவர்கள் அந்த வசனத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த beatitude என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் 3லிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த வசனம் 3வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி நாம் ஆவியில் என்று சொல்லும் போது என்ன என்று சொல்லி நாம் வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரம் 17வது வசனம். அதனுடைய கடைசி வாசிக்கும் போது, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இப்ப சொல்லுகிறது: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல நாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் நன்றாக தெரிந்த வசனம். அது சொல்லும் அந்த வசனத்திலே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் என்று இங்கே சொல்லப்படக்கூடியது குணாதிசயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
எலியாவின் ஆவி என்று சொல்லும் போது எலியா எவ்வளவு தைரியமாக இருந்தாரோ அதே போல தைரியமுடையவனாக யோவான் ஸ்நானகன் காணப்பட்டான். அதை கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லும் போது கிறிஸ்துவின் குணாதிசயத்தை அது குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. எனவே ஆவி என்பது இங்கே குணாதிசை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது ஆங்கில வேதாகமத்திலே எளிமை என்ற வார்த்தைக்கு புவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்லயே நான் படித்து பார்த்தேன். அதிலும் புவர் என்றுதான் கொடுக்கப்பட்டு எளிமை, சிம்பிளிசிட்டி என்று சொல்லி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஏழ்மை என்பது அங்கே பொருந்தக்கூடியதாய் இருக்கும். எனவே ஆவியிலே ஏழ்மையுள்ளவர்கள் அல்லது ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய குணாதிசயத்திலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி சொல்லப்படக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு முறை யோசித்து பார்ப்போம். நாம் வெளிப்புறமாக மிக எளிமையானவர்களாக காட்சிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் ரொம்ப எளிமையாக நாம் நடந்து கொள்ள, ஆனால் நம்முடைய உள்ளான அநேக மேட்டுமையான எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்கிறது அல்லவா? நம்மை குறித்து நாம் எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லவா? அப்படியானால் நாம் இருக்கிறோம். நம்முடைய நேச்சர், நம்முடைய குணம், நம்முடைய பண்பே எளிமையானதாக இருக்கிறதா? குணம் என்பதற்கு தமிழ்ல பண்பு என்கிற வேறு, நம்முடைய பண்பே எளிமையானதாக இருக்கிறதா அல்லது எளிமையானவர்கள் போல நடிக்கின்றவர்களாக காணப்படுகிறோமா? பலரை நாம் பார்க்கும்போது தேவாலய போது ஒரு வெளியிலே செல்லும் போது வேறு மாதிரி இருப்பார்கள். அவர்களுடைய நடை, பாவனை எல்லாம் மாறி இருக்கும். எனவே வரும்போது தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வரும்போது பேச்சு மிக தாழ்மையானதாக, எளிமையானதாக, தங்களை மிக சிம்பிளாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளத்திலோ பெருமையினால் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். வெளியே பகட்டான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை அவர் இப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கலாம், ஆனாலும் இருக்கிறது. நாம் யோசித்து பார்ப்போம். நாம் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்து வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிற இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏழ்மையை அல்லது எளிமையை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமமாய் இருந்தவர், ஆனால் அதை கொள்ளையாட பொருளாக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அருமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி வாசி. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? நம்மை மீட்டுக்கொள்ள வரும்போது அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் தன்னுடைய கால்களுக்கு கீழாக அரசாட்சி செய்யக்கூடிய ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், அவர் தம்மை இவ்வளவாய் பெருமையாக்கினார் என்று சொன்னால் நம்முடைய
எளிமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. ஒரு பிறப்பிலே ஒரு எளிமை. அவர் எங்கு பிறந்தார் என்று கூட சொல்ல முடியாது. ஆனால் அவரை முன்னணியிலே கிடத்தி இருந்தார்கள். அவர் வளர்ந்தது ஒரு எளிமையான தச்சனுடைய குடும்பத்திலே. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் வாசிக்கிறோம். அவர் அப்படி எளிமையாக வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எளிமையான நம்முடைய வாழ்க்கை அல்லது பகட்டான வாழ்க்கை? நாம் எளிமையானவர்களாக ஆவியிலே நம்முடைய குணாதிசயமே எளிமையானதாக இருந்தால், ஒருவேளை ஆண்டவர் அநேக செல்வத்தை கொடுத்து ஆதரித்திருக்கலாம். அது நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது? அநேகருக்கு செல்வம் வந்த பின்பதாக குணாதிசயம் மாறி விடுகிறது, அல்லது செல்வம் வருகிறது என்றால் அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய எளிமையை மறந்து போகக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். நாம் எளிமையானவர்களாக, ஆவியில நம்முடைய குணாதிசயத்துல எளிமையுள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் நம்முடையதாக இருக்கும். ஒருவேளை நாம் எளிமையாக இருப்பதனாலே ஒருவேளை நம்மளை பார்த்து யாரு என்ன வேணா சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மை உயர்த்தும் போது பரலோகத்திலே ஐஸ்வர்யவான்களாக காணப்படுவோம். அடுத்ததாக வசனம் 4 வாசிக்கும் போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். துயரப்படுதல் என்று சொன்னால் என்ன? உலகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரப்படுதலா? உலக மனுஷனுக்கும் அநேக துயரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. விசுவாசிகளுக்கும் அதே போல உண்டு. உலகத்துல பிறந்த எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு அடுத்த துயரங்கள், துன்பங்கள், பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இங்கே பவுலை குறித்து தேவன் சொல்லும் போது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அவனை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்ல. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் பாடுபடுவது, துயரப்படுவது என்பது அவனுக்கு விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே போல 2 தீமோத்தேயுவிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நாம் நன்றாக அறிந்த பகுதிதான் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்வீரனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். அதே போல 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம், அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவதை வாசிக்கிறோம். எனவே இந்த துன்பம் கிறிஸ்துவுக்குள்ளான துன்பமாய் இருக்கிறது அல்லது துயரமாய் இருக்கிறது. நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட துயரத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே நாம் துன்பப்படுகிறவர்களாக, துயரப்படுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இங்கே நாம் வாசிக்கும் போது இந்த 2 தீமோத்தேயு 3:12 நாம் வாசித்தோம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் என்று கூட சொல்லவில்லை, நடக்க மனதாய். ஆனால் இந்த கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு என்ன சொல்லுது? தீந்துரும், உனக்கு 5 கார் வாங்கிருவ, பங்களா வாங்கிருவ, நீ எங்கேயோ போயிருவ, விட்டா உலகத்தையே வாங்கிருவேன்னு கூட சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை துன்பமும் துயரமும் உடையதாகத்தான் இருக்கிறது. உண்மையான ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருக்காக வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில அநேக துயரங்கள் உண்டு. எங்களுடைய வீட்டை நாங்கள் கட்டுவதற்காக எங்களுடைய அப்பா
அரசாங்கத்துல லோன் போடும்போது அவரிடத்துல லஞ்சம் கேட்கப்பட்டது. அந்த லஞ்சம் கொடுக்காததுனாலே எங்களுக்கு ஏறக்குறைய 4 வருடங்கள் தாமதமாகத்தான் அந்த லோன் கிடைத்தது. நாங்க போட்ட அந்த பட்ஜெட்டை விட 5 மடங்கு 6 மடங்கு விலைவாசி அதிகமாகிவிட்டது. ஆனாலும் எங்க அப்பா கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினார். 1 ரூபாய் இந்த வீட்டுக்கு லஞ்சம் கொடுக்கவில்லை. இந்த வீடு லஞ்சம் கொடுக்காமல் கட்டின ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு எங்களுடைய வீடு. தைரியமாய் சொல்ல முடியும். என்னுடைய அப்பா இறந்த பொழுது கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்காய் எனக்கு அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்ட போது லஞ்சம் கேட்டார்கள். லஞ்சம் கொடுக்காததுனால இந்த வேலை கிடைக்கவில்லை. ஒருவேளை லஞ்சம் கிடைத்திருந்தது என்று சொன்னால் இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேலாக என்னுடைய அரசாங்க வேலையினுடைய சர்வீஸ் முடிந்திருக்கும். அதனாலே பல பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எங்களுடைய குடும்பத்துல அனுபவித்தோம். ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர் கர்த்தருக்குள்ளாக எங்களை வளரச் செய்தார். கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் இருக்கும்படி செய்தார். அவர் கர்த்தருக்குள்ளாயும்படி செய்தார். இங்கே மாத்திரம் நாம் பரலோகத்துக்கு போகும்போது அங்கேயும் நம்முடைய கண்ணீரை துடை தேவன் என்று சொல்லி அவரை அது நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் 5வது வசனத்துக்கு போகும்போது சாந்த குணம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சரி, சாந்த குணம் என்றால் என்ன என்று சொல்லி நான் தேடி சில அகராதிகளை வாசிக்கும் போது சாந்த குணம் என்பதற்கு கோபம், அவசரம், ஆத்திரம் போன்றவற்றை தவிர்த்து எத்தகைய சூழலிலும், அதாவது எவ்வளவு கோபத்தை மூட்டக்கூடிய சூழலிலும், எவ்வளவு துன்பமான சூழ்நிலையிலும் மன அமைதியையும் மென்மையையும் கடைபிடிப்பதே சாந்த குணம் என்று தமிழ் அகராதி அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆத்திரமாக இருந்தாலும் சரி, அது அப்படிப்பட்ட விஷயத்திலும் கூட எத்தகைய சூழ்நிலையிலும் இதையெல்லாம் தவிர்த்து மன அமைதியோடு, முகமலர்ச்சியோடு, எப்போதும் மென்மையானவர்களாக நம்முடைய பேச்சில, நம்முடைய பார்வையில, நம்முடைய செயலிலே மென்மையானவர்களாக நாம் இருப்பது சாந்த குணமாய் இருக்கிறது. நம்மிடத்துல சாந்த குணம் இருக்கிறதா? நான் அதிகமாக கோபப்படக்கூடியவர். தனிப்பட்ட நிலைமையில பேசுறது, நான் கோபப்படக்கூடிய அதிக இருக்கிறதோ அவர்களிடத்துல அதிகமாக கோபப்படுது. வெளியெல்லாம் நான் வேலை செய்கிற இடத்துலும் சரி, மற்ற எல்லா பகுதியிலும் சரி, என்ன பயங்கர பொறுமைசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல நான் அப்படி இல்லை. தேவன் என்னோடு அதிகமாக பேசினார். மோசே சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அதை ஆண்டவரே அவருக்கு சர்டிபிகேட் பண்றார். மோசே போல சாந்த குணம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. கிறிஸ்து சாந்தாயிருந்தார். தன்னை முத்தத்தினால் காற்று கொடுத்த யூதாஸ் இடத்துல சிநேகிதனே என்று சொன்னார். நான் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எவ்வளவு நேரத்துல நாம் அதிகமாக கோபப்படவர்களாக இருக்கிறோம், அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு ஆத்திரப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சாந்த குணமாக இருக்கக்கூடியதாய் வசனம் 4:5 உங்கள் எனக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி எச்சரிக்கிறது. நம்முடைய சாந்த குணம் எல்லாம் தெரிந்திருப்பதாக. வேலை சர்ச்சுக்கு வரும்போது நான் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர், வேலை ஸ்தலத்திலே சாந்த குணம் உள்ளவர்,
ஆனால் என்னுடைய மனைவி அம்மா தான் தெரியும் என்னுடைய சாந்த குணம் எப்படி என்று. நானும் அதில் குறைவுபட்டவனாய்த்தான் காணப்படுகிறேன். நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். நாம் கோபத்தையும் ஆத்திரத்தையும் அவசரமாக வார்த்தைகளை கொட்டுவதை தவிர்த்து சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவராய் இருப்போம். நினைத்து பார்ப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது. அருமையான நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள் அகிம்சையை பின்பற்றி சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அவர் இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் இந்தியா என்கிற அந்த பூமியை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னார். அநேக ஆத்துமாக்களை இந்த பூமியிலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்தபடியாக 6வது வசனத்துல வாசிக்கும் போது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீதி என்று சொல்ல போது மனிதனுடைய நீதி அல்ல. இன்றைக்கு மனிதன் அநேக சட்டதிட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். இதை பற்றி நாம் பின்னால வரக்கூடிய வசனங்களிலே அடுத்த வரக்கூடிய வாரங்களிலே அதிகமாக நாம் படிப்போம். தேவனுடைய நீதி என்றால் என்ன என்று. மனிதனுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதியைத்தான் இங்கே சொல்கிறார். தேவன் நம்மீது அல்லது நம்மிடத்திலே விரும்பக்கூடிய நீதி, அது உலக நீதியோடு ஒத்துப்போவது அல்ல. உலக நீதியோடு ஒத்துப்போவது அல்ல. ஒரு உதாரணம் என்னவென்றால், உலகம் சொல்லும், நீ தன்னம்பிக்கையோடு இரு, வாழ்க்கையில வெற்றி பெறுவாய் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் மேல் பட்சமாயிரு என்று சொல்லு. தேவன் மீது நம்பிக்கையாயிரு. நான் என் மீது நம்பிக்கை கொள்கிறேனா அல்லது தேவன் மீது நம்பிக்கை கொள்கிறேனா? இது ஒரு உதாரணம். தேவனுடைய நீதி உலகத்தின் நீதியிலிருந்து வேறுபட்டதாய் இருக்கிறது. நம் தேவனுடைய நீதியை தரித்துக் கொண்டவர்களாக, அந்த நீதியின் மேல் பசியும் தாகம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். இந்த பசி தாகம் சொன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் எனக்கு எவ்வளவு தூரம் தெரியலைங்க. ஆனால் நான் சில நாட்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்டிகிள் இன்டர்நெட்ல நான் பார்க்க நேர்ந்தது. அந்த ஆர்டிகிள்ல அங்கே ஒரு குழந்தைகள் ஓடுகிறார்கள், சாப்பாடு இல்லாமல். எதை என்று சொன்னால், ஒரு எருமை மாடு சாணி போடு, அந்த சாணி கீழே விழுவதற்கு முன்பதாக ஓடி போய் அதை வாயை திறந்து என்று அதை கவ்வி சாப்பிடுகிறார். உலக பிரமான பசிமையினால இருப்பவர்கள் அப்படியாக அருவருக்கத்தக்க அந்த சாணி அப்படி சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடைப்பதற்கு அரிதான பொக்கிஷமான மன்னாவாகிய தேவனுடைய வசனத்தை எவ்வளவாக உட்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார். தேவனுடைய நீதி என்று சொன்னால் இந்த வசனம் தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த வேத வசனம் நீதியாக நமக்கு எதை போதிக்கிறதோ அதுதான் தேவனுடைய நீதி. அந்த தேவனுடைய நீதியை நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பசியோடு தாகத்தோடு போய் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறோம். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு தினமும் நேரத்தை ஒதுக்கக்கூடியவர் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் பசியும் தாகமும் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பார்க்க. அநேக நேரத்துல நமக்கு நேரம் உண்டு.
உலக பிரகாரமான தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய பாதத்திலே அமர நேரம் இல்லை. மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல லாசரு இறந்த போது நீங்க யோவான் சுவிசேஷம் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். மார்த்தாள் இடத்திலே அல்ல, மரியாள் இடத்திலே வந்திருந்த அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர்ல விசுவாசம் நமக்கு நீதியின் மேல், தேவனுடைய நீதியின் மேல் பசியும் தாகமும் இருக்கிறது என்று சொன்னார். நாம் திருப்தி அடையக்கூடியவர்களாக இருப்போம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு இருக்கிறான் வசனம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையில் திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்கிற யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக 7வது வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்கிறார். இரக்கம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள். அநேகர் இன்றைக்கு இரக்கம் உள்ளவர்களாக இல்லை, இரக்கம் உள்ளவர்களாக இல்லை. விசுவாசிகள் கூட இரக்கமற்றவர்களாக, உடன் சகோதரரிடத்திலே கூட இரக்கத்தை காட்டாதவர்களாக இருக்கிறார்கள். உடன் சகோதரத்திலே கூட இரக்கத்தை காட்டாதவர்களாக இருக்கிறார்கள். இங்கே இரக்கம் என்று சொல்லும் போது நான் அதை விவரிக்க வேண்டியதில்லை. ஒருத்தருடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதபிக்கக்கூடிய நிலைமையில இருந்தார், அவர்களுக்கு போய் யாரும் கேட்காமல் நம்ம போய் உதவி செய்யக்கூடியது இரக்கம். அவர்கள் மீது அன்பு வைக்கக்கூடியது இரக்கம். தேவன் நம் மீது அன்பு வைத்ததுனால, இரக்கம் வைத்ததுனால நாம் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதே இரக்கத்தை நாம் எத்தனை தேவ பிள்ளைகள் இடத்துல, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல காட்டுகிறோம். நம்மை சுற்றி எத்தனை ஏழை மக்கள் பசியோடு பட்னியோடு இருக்கிறார்கள். எத்தனை ஏழை மக்களுக்கு நாம் உதவி செய்தது. இந்தியாவில மிஷனரிகள் வந்த போது அவர்கள் உணவை கொடுத்தார்கள், அடிப்படை தேவைகளை கொடுத்தார்கள். இந்த இந்திய மக்களை பார்த்து இறங்கினார்கள். அதனாலே சுவிசேஷம் பெருகிற்று. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்துல முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது என்னுடைய தாத்தா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பதாக என்னுடைய அப்பா 4 வயது இருக்கும்போது என்னுடைய தாத்தா இறந்து போனார். ஆனால் என்னுடைய பாட்டி பெரிய கிறிஸ்தவத்துல ஈடுபாடு கிடையாது. அவர்கள் பிழைப்பை தேடி ஈரோட்டிற்கு வந்தபோது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஈரோடுனுடைய CSI ஹாஸ்பிட்டல். அருமையான ஈரோட்டின் மிஷனரி என்று சொல்லக்கூடிய பிரஃப் துரையினால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிரஃப் துரை அவர் இங்கிலாந்தை விட்டு மிஷனரியாக இந்தியாவுக்கு வந்தார். ஈரோடு பகுதியை தெரிந்து கொண்டார். ஈரோடு பகுதியில இருக்கக்கூடிய அத்தனை CSI தேவாலயங்களும், அத்தனை ஈரோடு பகுதியில பல கிராமங்கள் இன்றைக்கும் முழுக்க கிறிஸ்தவ கிராமங்களாக இருக்கின்றது. அதற்கு காரணம் அந்த மக்கள் மீது அவர் காட்டின இரக்கம். அந்த இரக்கத்தினாலே அந்த CSI ஹாஸ்பிட்டலை கட்டினார். அநேகர் வியாதியிலிருந்து சுகமானார்கள். எங்களுடைய பாட்டிக்கு அங்கே வேலை கிடைத்தது. அதன் மூலியமாக முழுமையாக தகப்பனாருடைய குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு நாங்கள் அடுத்த 2வது 3வது தலைமுறையாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது ஒரு மிஷனரியுடைய இரக்கமாய் இருந்தது. நாம் எத்தனை பேருக்கு இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கும்? இங்க சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஒருவேளை ரிவர்ஸ், வேற ஆப்போசிட்டா வாசித்து பாருங்க. இரக்கம் இல்லாதவர்கள் துர்பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற மாட்டார்கள். அடுத்ததாக 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் என்று சொன்னால் என்னங்க? இருதயத்துல சுத்தம், வெளியில நாம் பாவம் செய்யாதவர்களைப் போல காட்டிக்கலாம். வெளியே யார் வேணா நல்லவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள முடியும். எல்லாரும் பெருமையாக பேசக்கூடியவர்களாக நாம் நடந்து கொள்ள முடியும். பாவமே இல்லாதவர்கள் போல நாம் நடந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய இருதயத்திற்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? சுத்தமுள்ளவர்களாக சொன்னால் தேவனை நாம் தரிசிக்கிறவர்களாக இருப்போம். சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான்? 66வது சங்கீதத்துல 18வது வசனத்துல இப்படியாக சொல்கிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பல நேரங்களிலே நாம் வெளியிலே மாய்மாலமாக மிகுந்த பரிசுத்தவான்களைப் போல நாம் நடித்து கொண்டு, ஆனால் உண்மையிலேயே நம் இருதயத்திலே சுத்தமில்லாதவர்களாக காணப்படுவதனாலேதான் தேவனை நாம் தரிசிக்க முடியவில்லை. தேவன் நம்முடைய வார்த்தையை கேட்பதில்லை, நம்முடைய ஜெபத்திற்கு செவிசாய்ப்பதில்லை. நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:9, தீய நோக்கம் பாவமாம் என்று. பாவம் செய்வது மாத்திரம் பாவம் அல்ல. ஒருவேளை உலகம் சொல்லும் பாவம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவ எண்ணமே பாவம் என்று. அப்படியானால் நம்முடைய இருதயம் பாவ எண்ணம் இல்லாமல் இருக்கிறதா? நாம் பாவ எண்ணம் இல்லாத பரிசுத்தவான்களாக இருக்கிறோமா? தேவன் அதை விரும்புகிறார். ஒருவேளை அதை ஒரு நாளிலே அடைய முடியாது. அதை தேவனுடைய கிருபையினாலே நாம் பயிற்றுவித்தோம் என்று சொன்னால் தேவன் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக நம்மை வைத்திருக்க விரும்புகிறார். நம் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாம் ஜார்ஜ் முல்லரை பற்றி அதிகமாக பேசுகிறோம், அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை இருதய சுத்தம் உள்ள வாழ்க்கையாய் இருந்தது. அதனாலே ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்கக்கூடியவராய் இருந்தார். அவருடைய ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொன்னார். நாம் தேவனை தரிசிக்க முடியவில்லை என்று சொன்னார். மோசேயுடைய இருதயம் சுத்தம் உள்ளதாய் இருந்தது. அதனால் அவன் தேவனை முகமுகமாய் தரிசித்தார் என்று சொல்லி தேவனே சாட்சி இடுகிறார். நாம் தேவனை தரிசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய நேரம் மிக குறைவாய் இருக்கிறது. 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல நான் வாசிக்கும் போது இப்படி இருக்கிறது, மேக்கர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆஃப் பீஸ் என்று உள்ளது. சமாதானம் மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து பாதுகாக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மிடத்துல சமாதானமான எண்ணங்கள் காணப்படுகிறதா? ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார். மிகப்பெரிய ஒரு அடையாளம். தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம்
அவங்க எங்க போனாலும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் அந்த சமாதானத்தை பராமரிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதற்கான அடையாளம். பல நேரத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்கிறவர்கள் சபையின் சமாதானத்தை கெடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அநேக குடும்பத்தினுடைய சமாதானம் கெடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை திருப்பி படித்து பார்ப்போம். நான் அடிக்கடியே நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவனாய் இருக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானத்தை குலைக்கிறவர்கள் என்று சொன்னார் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்ததாக 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறது. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய 11வது அதிகாரத்தினுடைய 23 27 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே மோசேயை குறித்து சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. எபிரேயர் 11 23 27 வசனம். மோசே பிறந்தபோது அவன் தாய் தகப்பன் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் ஒளித்து வைத்திருந்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இனி வரும் பலன்கள் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி அவன் ஒருவேளை அந்த அரண்மனையிலேயே இளவரசனாகவே இருந்திருந்தால் அடுத்த பார்வோனாக அவன் மாறியிருப்பான். உலக பிரகாரமாக ஒரு ராஜாவாக இருந்திருப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோடு பாடு அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டதினாலே அது அவனுக்கு நீதியாக தெரிந்தது. அதுதான் தேவனுடைய நீதி. அந்த நீதியின் நிமித்தம் அவன் துன்பப்படக்கூடியவனாக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவன் பார்வோனாக அல்ல, அதற்கு மாறாக உலகத்திலே அவனுக்கு இணையான ஒரு தலைவன், அவனுக்கு இணையான ஒரு லீடர் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே அவன் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்க முடியும். நீதி நிமித்தம், தேவனுடைய நீதி நிமித்தம், தேவனுடைய நீதியை குறித்து இனி வரக்கூடிய நாட்களிலே அதிகமாய் படிக்க போகிறோம். தேவன் விரும்புகிற அந்த நீதி நிமித்தம், தேவனுக்காக வாழ்வது நிமித்தம் நாம் துன்பப்படக்கூடியவர்களாய் இருக்குமா? மோசே போல ஆண்டவர் உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவருக்காக தீங்கு அனுபவிக்கும் போது அதைத்தான் நான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக மேன்மை என்று எண்ணினான் என்று சொல். நாம் கிறிஸ்துவுக்காக நிந்தையை அனுபவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? பல நேரத்துல பல கிறிஸ்தவர்கள், பல விசுவாசிகள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படுத்திக் கொள்ளக்கூட வெட்கப்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக நிந்தையை அனுபவித்தோம் என்று சொன்னால் நம்ம பாக்கியவான்களாய் இருப்போம். அடுத்த வசனம் கடைசியாக சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இந்த வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இங்கே சொல்லப்பட்ட ஆவியில் எளிமையுள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், ஆண்டவர் நிமித்தம்
நிந்தித்து துன்பப்படுத்தப்படுகிறவர்களாக, இப்படியாக 9 விதமான குணாதிசயத்தையும் அல்லது 9 விதமான இந்த பி ஆட்டிடியூடையும் நாம் உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இந்த 12வது வசனத்துல சொல்லப்படுகிற வண்ணமாக, ஒருவேளை உலகத்துல எந்த நன்மையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க முடியாது. உலகத்துல எந்த நன்மையும் அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். லாசர் உலகத்திலே வாழ்ந்து அவன் எந்த நன்மையும் அனுபவிக்கவில்லை. ஐஸ்வர்யவான் எல்லா நன்மைகளையும் அனுபவித்தான். நாமும் கூட தேவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளின்படி வாழும்போது எந்த நன்மைகளையும் அனுபவிக்காதவர்களாக இருப்போம். ஆனால் ஒன்று நிச்சயமாக உண்டு, சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். பரலோகத்துல இங்க ஒரு நன்மை ஒரு வேளை இல்லாம போலாங்க, ஆனால் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வசனம். ஒருவேளை இங்க ஒண்ணுமில்லாதவர்களாக நம்ம மரித்து போலாம், நிர்பந்தமான சூழ்நிலையில காணப்படலாம், ஏழைகளாகவே இருந்து போலாம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாக தேவனுக்காய் வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பொக்கிஷம் பரலோகத்திலே இருக்கிறது, அவருடைய பலன் மிகுதியாய் இருக்கிறது. பவுல் தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த போது அவர் ஐவனாக வாழவில்லை. போகிற இடமெல்லாம் அடி வாங்குறவர்களாக வாழ்கிறார். தன்னுடைய உணவுக்கு கூட சின்ன சின்ன கூடார வேலை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நிந்தனை அனுபவித்தார். ஆனால் நமக்கு தெரியும், அவரெல்லாம் வாங்க போகக்கூடிய பொக்கிஷங்கள் எத்தனை லாரிகள்ல கொண்டு போக வேண்டும் என்று நமக்கு தெரியாது. போவோம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய பொக்கிஷம் எப்படிப்பட்டதா இருக்கும் யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்துல நாம் கடைபிடிக்க வேண்டிய அநேக காரியங்களை நாம் சிந்திப்போம். இன்றைக்கும் நாம் சிந்தித்த காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமே இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.